ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். இனி நம்ம ரொம்ப நேரம் லைனில் காத்துட்டு இருக்க தேவையில்ல. செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி ஒரு முறை கைரேகை வைத்தால் போதும் ரேஷன் கடைகளில் தமிழ்நாடு அரசு கொண்டு வரும் அதிரடி மாற்றம். இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுறேன். பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க, அதே மாதிரி பிஹெச்ஹெச் ஏஏஒய் அட்டைதாரர்கள் இனிமேல் ஒரு முறை கைரேகை பதிந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை பற்றின மொத்த விவரம் இப்போ நம்ம பார்க்கலாம். இதுவரை தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் ஏஏஒய் அட்டைதாரர்கள் ஒவ்வொரு முறை பொருட்கள் வாங்கும் போதும் 2 முறை கைரேகை பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இனி 2 கைரேகைகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு கொண்டு வந்திருக்காங்க. இதை ஏன் நான் மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த பிஹெச்ஹெச் அதே மாதிரி பிஹெச்ஹெச் ஏஏஒய் ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 2 தடவை நம்ம கைவிரல் ரேகை வைக்கணும். ஸோ வயசானவங்களுக்கு என்ன ஆகுனா, ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஆயிரும். மறுபடியும் 2வது டைம் வைக்கும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த கை ரேகை எடுக்கிறதில்ல. நிறைய பேருக்கு இது ஒரு சிக்கலாகவே இருந்துச்சு. ஸோ அதனால பின்னாடி லைன்ல இருக்கவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கும். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கைவிரல் ரேகை விழுந்துரும். 2வது கைவிரல் ரேகை விழுகல அப்படின்னா, ரேஷன் பொருட்கள் வழங்குபவருங்க என்ன சொல்லுவாங்க, ஸோ கொஞ்ச நேரம் சைட்ல நில்லுங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு கைவிரல் ரேகை வச்சுட்டு, உங்களுக்கு நாங்க மறுபடியும் செக் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அவரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாரி இருந்தது. ஏன் கைவிரல் ரேகை 2 தடவ வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசிக்கு மத்திய அரசு, மாநில அரசுக்கு மானியம் வழங்குகிறது. சர்க்கரை, பாமாயில் போன்றவைக்கு மாநில அரசு மானியம் வழங்குகிறது. இதனால் இந்த 2 அட்டைதாரர்கள் அரிசி வாங்கும்போது ஒரு முறையும், சர்க்கரை, பாமாயில் வாங்கும்போது மற்றொரு முறையும் கைரேகை வைக்க வேண்டியதாக இருந்தது. ஏன் இந்த 2 கைரேகைகள்? ஏற்கனவே இந்த அட்டைதாரர்களின் கைரேகை அவர்களது ரேஷன் கார்டோடு இணைந்திருக்கும். சம்பந்தப்பட்டவர்கள் கைரேகை வைக்கும்போது உரிய நபருக்கு பொருட்கள் சென்று சேர்கிறது என்று பதிவாகிறது. மேலும் இந்த கைரேகை பதிவு கணக்கை மத்திய அரசிடம் கொடுத்து மானியத் தொகையை பெறுகிறது மாநில அரசு. இதனால் இந்த கைரேகை அவசியமாகிறது. மாநில அரசுக்கு ஒரு கைவிரல் ரேகையும், மத்திய அரசுக்கு ஒரு கைவிரல் ரேகையும் வைக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி இருந்தாலும் 2 கைரேகைகள் பதியும் போது 2 பில்கள் கொடுக்கப்படுகின்றன. இதற்கான ப்ராசஸிங் நேரம் ஒவ்வொருவருக்கும் அதிகமாகி ரேஷன் கடைக்கு சென்றாலே அதிக நேரம் எடுக்கிறது. இதனால் அதிக நேரம் காத்திருத்தல், வேலை பாதித்தல் என மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். இதை தவிர்க்க இனிமேல் பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் ஏஒய் அட்டைதாரர்கள் ஒரு முறை கைரேகை பதிந்தால் போதும் என்கிற நடவடிக்கையை கொண்டு வந்துள்ளது தமிழக அரசு. ஏற்கனவே இந்த நடவடிக்கை கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் இந்த உங்ககிட்ட பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டையோ அல்லது பிஹெச்ஹெச் ஏஓஒய் ரேஷன் கார்டோ இருந்தால் நீங்கள் ஒரு டைம் மட்டும் கைரேகை வச்சா போதும். அதுவும் இப்போ நிறைய ரேஷன் கடைகள் பார்த்தீங்கன்னா, கண் கருவிழி இப்போ செக் பண்ணுறாங்க. அதனுடைய அத்தன்டிகேஷன் ப்ராசஸ் மூலமாக ரேஷன் பொருட்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த கைவிரல் ரேகை நிறைய பேருக்கு விழுகிறதில்ல அப்படிங்கிற காரணத்தினால கண் கருவிழி செக் பண்ணுறதும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி ஓகே ஆயிடுச்சுன்னா போதும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த செய்தி மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.